இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் இருக்கிறார். திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். ஓய்வு நாள் ஆனபடினாலே ஆலயத்தில் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் இயேசுவினிடத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாமா என்று பார்க்கும்படி அங்கே இருக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 7வது வசனத்தில், அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று. இயேசு அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அந்த இடத்துல சூம்பின கையோடைய ஒருவன் இருக்கிறான். அவனை அங்கே இருக்கிறவங்களுக்கு குணமாக்க முடியாது. ஆனால் அவனை குணமாக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இயேசுகிட்ட இருக்கு. இப்போ அவர் நினைச்சா அவனை குணமாக்க முடியும். இந்த இடத்துல தான் இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? அவனை குணமாக்குகிறார். ஏனென்றால் அவரால் அது முடியும். அவர் செய்யாமல் இருந்தால் யாரும் ஒன்றும் கேட்க போறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல தான் இயேசு சொல்லுகிறார், நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம்? வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று. இப்போ அவருக்கு திராணி இருக்கிறது. அவர் நினைச்சா அவனுக்கு நன்மை செய்ய முடியும். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதை செய்யாம இருக்கல. அவருக்கு எது நியாயமாய்ப்படுகிறது தெரியுமா? என்னால அவனை காப்பாற்ற முடியும், என்னால அவன் கையை குணமாக்க முடியும். இப்போ என்னால முடியும் போது அதை நான் செய்வேன் என்றால் அது நன்மை, செய்யவில்லை என்றால் அது தீமை. நான் அதை செய்வேன் என்றால் நான் அந்த ஜீவனை காக்கிறேன், செய்யவில்லை என்றால் அந்த ஜீவனை அழிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மால் முடியும் போது நம்ம செய்யாமல் இருக்கிறதுனால யாரும் நம்ம கிட்ட கேட்க போறது கிடையாது. நாம் பல காரணங்களை சொல்லலாம். இங்கே ஓய்வு நாள் என்ற ஒரு காரணத்தை தூக்கிட்டு வந்தாங்களே, இதே போல காரணத்தை கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை பார்த்தீங்களா? உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் நீ செய்யாமல் இருந்தேன்னா நீ அவனுக்கு என்ன செய்கிற தெரியுமா? தீமை செய்கிற.